கண்ண முன்னாலே அவன் தாளா வாரான். என்ன பேச்சு, எவ்வளவு ஏளனம், எவ்வளவு அவமானம். உயிரோடவே இருக்க கூடாதுல. அவன் செத்தாதான் நம்ம குடும்பம் ஒப்பேரும். அப்பதான் சூடாமணி வெளியே கொண்டு வர முடியும். அவன் சாவுலதால இந்த வீட்டோட சந்தோஷமே இருக்கு. அவனை சாவடி, அவனை சாவடி, சாவணும் அவன். ஆதி, எவ்வளவு அடிபட்டிருக்கு? இந்த அளவுக்கு அடிபடுற மாதிரி அப்படி என்னதான் நடந்துச்சு? சித்தி, போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி டீப்பான பள்ளத்துல விழுந்துட்டேன் சார். பாரதி மட்டும் வரலனா இப்ப நான் உயிரோடவே வந்திருக்க முடியாது. பாரதி, ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஒரு வார்த்தையால என்னால நன்றிய சொல்ல முடியாது. ஆதிக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரப்பவும் நீதான் இவனை காப்பாத்திட்டு இருக்க. அதனால நான் உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். திரும்பவும் சொல்றேம்மா, உனக்கு ரொம்ப என்னம்மா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆதிய பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிதான் நானும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆதி உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் ரொம்ப முக்கியமா. உன்னால மட்டும் தான் மிரட்ட முடியுமா? என்னாலையும் மிரட்ட முடியும். பாக்குறியா? என்ன மிரட்டுவ? உன் தம்பி கார்த்தி அங்க இருக்கானா? அவன் கிட்ட போன கொடு. சொல்லு. கார்த்தி, உன் அருமை பொண்டாட்டி தீபா இப்ப எங்க இருக்கா? அவ எங்க இருந்தாலும் சரி, அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள அவளை தூக்கி கொலை செய்ய போறேன். இத ஒண்ணு நான் சும்மா மிரட்டல, நடக்க போற உண்மைய சொல்றேன். முடிஞ்சா உன் பொண்டாட்டிய காப்பாத்திக்கோ. சூர்யா, காணாம போன குழந்தை திரும்ப வந்துருச்சுன்னு சாஸ்திரி சொன்னாரே, எப்படி வந்துச்சு? யார் குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்க? அது இவங்க தான் கொண்டு வந்தாங்க. நாங்க தாங்க. நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். ஆ? எனக்கு இப்போ 42 வயசு ஆயிடுச்சு. இனிமே யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன காதலிக்கிற ஒரு பொண்ணு கிடைக்கணும்ல. எங்க அதை பத்தி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிக்குவேனோ, பெரிய பெரிய கனவெல்லாம் வளர்த்துக்கிட்டு கடைசியில தோத்து போயிடுவேணும்னு ரொம்ப பயப்படுவேன். இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்குவேன். உனக்கு 5 minutes டைம் கொடுக்குறேன், ஓகேவா? அபர்ணா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தயக்கம் தருவதும் நீதானே தானே, மயக்கம் ஒரு புறம் தந்தாயே.
லைஃப் லாங் நம்ம சந்தோஷமா வாழணும்னு பல முறை நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் தான் உங்களை பாதியிலேயே தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கோவிலுக்குள்ள ஒரு காதல் ஜோடி மறைஞ்சிருக்காங்கய்யா. கோவில்ல கூட பார்க்காம ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கய்யா. யாரு எந்த ஊருன்னா தெரியலங்கய்யா. அதான் உள்ள வச்சு வெளியில பூட்டிட்டங்கய்யா. ஊட்டி வச்சா எப்படி? அவங்கள பிடிச்சு கட்டி வைங்க. இத பாருங்க, இது ஊர் விவகாரம். இதுல நாம யாரும் தனியா முடிவெடுக்க முடியாது. ரகுராம் ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி அவர் வந்தாதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். ரகுராம் ஐயா கிட்ட இதை சொல்லி பஞ்சாயத்தில் நிக்க வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் சுவாச மூச்சில் நானே. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? சாப்பிடலாம் வாங்க. உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். என்னங்க இது? வாங்க போலாம். போலாம், இரு கரு. இதுதான் எங்க அம்மா தூங்குற இடம். நீ வருவேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க சொன்னேன். முடிச்சிட்டு இருக்கியா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்களாம். ஓ, எப்பவுமே அவங்க உங்க கூட தான் இருக்காங்க. ஆட, அதை தான் நானும் சொல்றேன். ஒருத்தரும் நம்ப மாட்டேன்றாங்க. இப்பெல்லாம் சொல்ல போனா இன்னும் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ என் கூட இருக்கும்போது எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு வீரா. என்ன அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. போலாம்.